வணக்கம். மகா மந்திர நூலாகிய கந்தர் அனுபூதியை நாம் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கார்மாமிசை காலன் வரிர் களபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வளாரி தலாரியனும் சூர்மா மடிய தொடு வேலவனே என்று கந்த பெருமானை இந்த பாடலில் போகின்றார். இந்த பாடல் அதி அற்புதமான ஒரு பாடல். அதாவது மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான வேண்டுகோள் இருக்கிறது. வாழும் வரை நிறைய ஆசைகள் மனிதனுக்கு இருக்கிறது. அந்திம காலத்தில் அவனுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா? மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் நாம் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கிறது. அதுவும் ஒரு ஆசை தானே. அதற்கான பாடலைத்தான் இந்த மந்திர பாடல் தருகிறது. நாம் வயதாகிவிட்டது, மற்றவர்களையும் வருத்தக்கூடாது, நம்முடைய உயிர் பிரிய வேண்டும். எப்படி தெரியுமா பிரிய வேண்டும்? காய் முதிர்ந்து கிளையிலிருந்து விழும் பொழுது எந்தவித வலியும் இல்லாமல் தானாக உதிரும். அதான் முதிர்ந்த பழம்னு பேர். அப்படி நாமும் எந்தவித வலியும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்று சிதம்பரம் சுவாமிகள் அற்புதமாக பாடுறார். அருணகிரிநாதருடைய அனுபூதியில் படிந்தவர் சிதம்பரம் சுவாமிகள். அவர் சொல்கிறார், நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல். நாமே மனம் வாடுவோம், நீ ஏன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்க வேண்டுமா? ஆகவே அப்படி இருக்கிறவர்கள் இந்த பாடலை பாடினா, முதுமை காலத்தில் இந்த பாடலை பாடினா நல்ல மகா மந்திர பாடல். இதை பாடினா அதில் என்ன சொல்கிறார் அருணகிரிநாதர்? கார்மாமிசை காலன் வரில். எருமையில் நம்முடைய உயிரை எடுப்பதற்கு காலன்னா என்ன தெரியுமா? காலம் அறிந்து வருவதனால தான் அவன் பேர் காலன்னு பேர். சரியான நேரத்தில் வந்துடுவான். ஆகவே கொஞ்சம் கூட நமக்கு கருணை காட்ட மாட்டான். சற்றும் கருணை காட்டாமல் உரிய காலத்தில் வந்து விடுவதனால தான் அவருக்கு பேர் காலன் என்று பேர். உடல் வேறு உயிர் வேறாக கூறுபடுத்துவதனால தான் அவர் பேர் கூற்றுவன்னு பேர். அந்தத்தை செய்வதனால தான் அவருக்கு பேர் அந்தகன்னு பேர். அந்த காலன் கார்மாமிசை வரும் பொழுது கார் படிந்த எருமை மாட்டின் மீது அவன் வருகிறான்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. அவர் எருமை மாட்டின் மீது வரும் பொழுது நீ எப்படி தெரியுமா வர வேண்டும்? மயில் மீது வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆகவே அவர் கரிய பெரிய எருமை மீது வரும் பொழுது நீ அரிய சிறிய மயில் மீது வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா என்று நல்ல முறையில் நமக்கு இறப்பு ஏற்பட வேண்டும். அதுவும் நம்முடைய ஆசையில் ஒன்றுதான். அதற்காக இந்த பாடலை அனுபூதியில் நமக்கு அருளி செய்திருக்கிறார்.